பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுறேன். ஓகே. ஹாய். ஸோ ஆஸ்க் மீ எ கொஸ்டின். நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. இவ்ளோ இருக்கு. ஸோ இத வந்து நான் ஒரே வீடியோல போட முடியாது. ஸோ அதனால பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுறேன். ஓகே. லோன்லி குயின் கேட்டிருக்காங்க. எப்போ மேரேஜ், லவ் பேட்சப் ஆகுமா? இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். நோ பேட்சப். மேரேஜ் எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஐடியா இல்ல. எனக்கு வந்து எப்படின்னா, நல்லா பெரிய ஆளா வரணும்டா அப்படின்னு இருக்குல்ல. உங்க முன்னாடிலாம் நான் வரணும் அப்படின்னு எனக்கு அம்மாவோட ட்ரீம் வந்து வீடு வாங்கணும். ஸோ என்னோட ட்ரீமும் ஒரு வீடு வாங்கணும். சென்னையில சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து வலசரவாக்கம் எங்க ஏரியாலே ஒரு ஃபிளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. 2 அம்மா புடிச்ச மாரி அம்மாக்கு ஒரு வீடு. ஸோ எனக்கு புடிச்ச மாரி எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. இப்போதைக்கு அது மட்டும் தான் என்னோட ட்ரீமா இருக்கு. ஸோ அது ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மேரேஜ் பத்தி யோசிப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப கூட எங்க அம்மா ரீசென்ட்டா கேட்டாங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. "நீ இந்த மாரி மாப்பிள பாக்குறேன், அது பாக்குறேன், இது பாக்க சொன்ன, லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்ட விட்டு ஓடி போயிடுவேன். விடை கொடு சாமி, விட்டு போகின்றேன்." அந்த மாரி போயிடுவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சண்டை போட்டேன். இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் கூட. லவ் மேலயும் சரி, மேரேஜ் மேலயும் சரி, இந்த மாரி கூட ஒருத்தவங்க வேணும், என்ஜாய் பண்ணணும் அப்டின்னே போயிடுச்சு. ஏன்னே தெரியல. சென்னையில எப்படி சர்வே பண்றது? நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ அம்மா பொறந்து வளர்ந்ததும் சென்னை தான். எங்களுக்கு சென்னை வந்து பழகிடும். மதுரையில இருந்து வந்தவங்க, இல்ல ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இருந்து பழகிட்டீங்கன்னா, அது ஈஸி தான் ரொம்பவே. ஸோ ஏன்னா மதுரையில இருந்து அருள் ப்ரோ இங்க வந்து இருந்தாரு. ஒரு 6 மாசம், 3 மாசம் இருந்திருப்பாரு. தெரிச்சு ஓடிட்டாரு. "என்ன இங்கிட்டு இவ்ளோ டிராபிக்கா இருக்கு? எங்க ஊர்லலாம் இம்புட்டு டிராபிக்காவே இருக்காது. பூரா பயலுகளும் ஹாரன் அடிச்சு திரிஞ்சுட்டு இருக்காளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்லாங்ல சொல்லி என்ன பண்றது? இங்க அப்படியே இருந்து பழகிட்டோம்ல. சோ எப்பவுமே இருந்து பழகிட்டா ஈஸியா இருக்கும் ப்ரோ. மறுபடியும் அவரு தான் கேட்டிருக்காரு. "அக்கா ஃபேன்ஸ் மீட்டப் எப்போன்னு சொல்லுங்க. பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க் யூ சோ மச்." ஃபேன்ஸ் மீட்டப் வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல ப்ரோ. கம்மி தான். 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீ ரிலீஸ் மூவினா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2025ல ரீ ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவி ஒண்ணு வந்து அட்டகாசம். சோ அது வந்து செம்ம பயங்கரமா நான் என்ஜாய் பண்ணி பார்த்த படம். அதுக்கப்புறம் தளபதி அது 2025ல வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. தளபதி 25ல வந்துருந்துச்சுன்னா தளபதியும் அதுக்கப்புறம் அட்டகாசம். இது 2ம் ரொம்ப படம். தளபதி படம் நான் இதுவரையும் பார்த்ததே இல்ல. இத்தன வருஷத்துல நான் ரீ ரிலீஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல போய் பார்த்தேன் அந்த படத்த. சோ அது 2ம் எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு பொறுத்தவரை ரொம்ப பெஸ்ட்டான மூவி.